ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பதிலுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில தாவேகாவுக்கு வேண்டிய ஆதரவு கிடைச்சி இப்போ தமிழகத்துடைய 17வது முதலமைச்சரா தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பொறுப்பேற்க இருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்த விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய ஆதரவை இப்ப விஜய்க்கு அளிச்சிருக்காரு. அந்த வகையில விஜய் அவர்களுக்கு தேவையான 118 இடங்களும் இப்ப கிடைச்சிருக்கு. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகும் பல்வேறு முயற்சிகளுக்கும் பிறகு இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. தேர்தல் முடிவுகள் வந்து 6 நாட்கள் ஆன நிலையில 3 முறை விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சும் அவருக்கு ஆதரவா எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருந்தது. காங்கிரஸ் கட்சி 5 சீட்டுகள், இடதுசாரி கட்சிகள் 4 சீட்டுகள், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 சீட்டுன்னு இப்போ விஜய் அவர்களுக்கு தேவையான பெரும்பான்மையான சீட்டு கிடைச்சிருச்சு. இப்போ வெற்றி பெற்ற 118 வேட்பாளர்களுடைய கையெழுத்திட்ட கடிதத்தை விஜய் அவர்கள் ஆளுநர் கிட்ட ஒப்படைக்க போறாரு. அதன்படி பதவியேற்க அழைக்கும் போது நாளைய தினம் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரா பதவி ஏற்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலையும் பல்வேறு முயற்சிகளுக்கு மத்தியிலையும் விஜய் அவர்கள் இப்ப வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே வெடி வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்துடைய 17வது முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.